ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. 2026 சட்டமன்ற தேர்தலில் குடும்பமாக வந்து மக்கள் வாக்களிப்பதை தாவேக வாக்குச்சாவடி முகவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை சரவணம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை மண்டல வாக்குச்சாவடி முகவர்களின் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்றது. முதல் நாளில் கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உரையாற்றினர். அப்போது தேர்தல் களம் தொடர்பாகவும் கட்சி பணியாற்றுவது, வாக்குச்சாவடிகளில் செயல்பட வேண்டிய முறைகள் குறித்து கட்சியினருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. 2ஆம் நாள் அமர்வில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் விஜய், தாவேக அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது என்றும், தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்தால் ஊழல் இருக்காது எனவும் குறிப்பிட்டார். வாக்குச்சாவடி முகவர்கள் தைரியமாக மக்களை சந்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட விஜய், வாக்குச்சாவடி முகவர்கள்தான் கட்சியின் முதுகெலும்பு என்றும் தெரிவித்தார். சமரசம் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. பட் அட் த சேம் டைம் இதனால மக்களுக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் அதை செய்யறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம். நம்மளுடைய இந்த ஆட்சி அமைஞ்சதும் ஒரு சுத்தமான, ஒரு கிளீனான ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய கவர்மெண்ட்ல கரப்ஷன் இருக்காது, கல்பிரிட்ஸ் இருக்க மாட்டாங்க. அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தைரியமா நம்மளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மக்களை போய் அப்ரோச் பண்ணுங்க. நீங்க மக்களை அப்ரோச் பண்ணும்போது அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க ஊரு சிறுவாணி தண்ணி மாதிரி அவ்வளவு சுத்தமான ஒரு ஆட்சியா இது அமையும். முதல் நாள் அமர்வில் உரையாற்றிய விஜய், மக்களை ஏமாற்றிய ஆட்சியை பிடிப்பது இனிமேல் நடக்காது என தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சிகளை மறைமுகமாக விமர்சித்திருந்தார். அத்துடன் மக்களை சந்தித்து களப்பணியாற்றுவது முக்கியம் என தொண்டர்கள், நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய விஜய், நம்பிக்கையோடு களமிறங்குங்கள் என ஊக்கமளித்திருந்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக பணியாற்றி வரும் நிலையில் ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என அனைவரையும் சுட்டிக்காட்டி விமர்சனங்களை முன்வைத்து அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழக வாக்காளர்கள் மத்தியில் இடம் பிடிக்க முயற்சித்து வருகிறார். தாவைக்கவினர் மேற்கொள்ளும் முயற்சிகள் கைகூடுமா, மக்கள் தாவைக்கவினரை அங்கீகரிப்பார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.